வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் திருச்செந்தூருக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்பாக அமைந்துள்ள பிலோமி நகர் புனித பிலோமினம்மாள் ஆலயத்திற்கு தான் இந்த வீடியோவின் வழியாக நாம் வந்துள்ளோம். கிரேக்க நாட்டில் பிறந்து 13 வயதில் தன்னுடைய கன்னித்தன்மையை கடவுளுக்கு அர்ப்பணித்த புனித பிலோமினம்மாள் அதற்காகவே பல சித்திரவதைகளை அனுபவித்து ரோமை நாட்டில் இயேசுவுக்காக உயிர் துறந்தார். அந்த புனிதைக்கு உலகமெங்கும் பல திருத்தலங்கள் அமைந்திருந்தாலும் இந்திய நாட்டில் மிக குறைவே. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5 அல்லது 6 இடங்களில் மட்டுமே புனித பிலோமினம்மாளுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் இந்த ஆலயம். எதுவும் அறியாத பருவத்தில் தன் கன்னித்தன்மையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த அந்த மாண்புமிக்க புனிதையின் இல்லத்திற்கு செல்வோம் வாங்க. பிலோமினா என்ற பெயருக்கு ஒளியின் மகள் என்று பொருள். இந்த புனிதை பிலோமென்னா, பிலோமி, பிலோமின், பிலோமினா, பிலோமினம்மாள் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். ஆயிரத்தி 1935 ஆண்டு வீரபாண்டியன் பட்டணத்தை சேர்ந்த திரு முத்தையா என்பவர் பிலோமினம்மாள் தனக்கு செய்த புதுமைக்கு நன்றியாக வழங்கிய 1.5 ஏக்கர் இடத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நிறைவடைகிறது. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர், மணப்பாடு, உவரி ஆகிய ஊர்களுக்கு செல்பவர்கள் நெடுஞ்சாலையின் அருகிலேயே இருக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து புனித பிலோமினம்மாளை சந்திப்பது மிகவும் எளிது. இந்த ஆலயத்தின் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு வர நினைப்பவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவும். இதே போல பல திருத்தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு நாம் திருப்பயணமாக சென்ற வீடியோ இந்த சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோ அனைத்தையும் பாருங்கள். அதில் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை அந்தந்த ஆலயத்திற்கு நேரடியாக அழைத்து சென்ற அனுபவத்தை உங்களுக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் மற்றொரு திருத்தலத்தில் சந்திப்போம். நன்றி.